பேசுறேன். நான் வந்து 6 வருஷமா இந்த பள்ளியில வந்து 171 மாணவர்கள், அதாவது எல்கேஜில இருந்து 8ஆம் வகுப்பு இருக்காங்க. அந்த 171 மாணவர்களுக்கும் வகுப்புக்கு ஒரு ஆசிரியர்கள் தான் 9 ஆசிரியர்கள் படிக்கிறாங்க. அதாவது இடைநிலை ஆசிரியர்கள் 5 பேரும், மேல்நிலையில வந்து 6ஆவதுல இருந்து 8ஆவது வரலாம் 4 பேர் இருக்கோம். இதுல என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னா, மாணவர்களுக்கு தகுந்த மாதிரி ஆசிரியர்களும், எங்க ஸ்கூல்ல பிளஸ் பாயிண்ட்னு சொல்லணும்னா ஆசிரியர்கள் எல்லாருமே நல்ல ஒரு திறமைசாலிகள் தான். என்ன சொன்னாலும் அதுக்கு மேல செய்யறவங்க. அதே மாதிரி பெற்றோரும் வந்து மாணவர்களுக்கு என்ன சொன்னாலும் எங்க ஸ்கூலுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. கல்வி சீர்விழான்னு ஒன்று நடத்துறோம். எங்க பள்ளிக்கு தேவையான பொருட்களை அவங்க கொடுத்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு நன்றி நாங்க சொல்லிட்டோம். அப்பவே சொன்னோம், மறுபடியும் நாங்க நன்றி சொல்லிட்டோம். அதே மாதிரி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் வந்து பள்ளிக்கு தேவையான உதவிகள் எப்ப கூப்பிட்டாலும் எப்பவே செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி எஸ்எம்சி தலைவரும் அவங்களும் வந்து பள்ளிக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. 2வது பள்ளிக்கு வந்து பெண்கல்வி ஊக்குவிப்பு தொகைன்னு சொல்லிட்டு தாழ்த்தப்பட்ட மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வளர்ந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். ஊரடையாப்பட்டி ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில தான் 1955 ஆரம்பிச்சாங்க. அந்த பள்ளி வந்து சிறப்பான முறையில் செயல்பட்டுச்சு. என்னுடைய தாத்தா காலத்துல அப்பா காலத்துல படிச்ச பள்ளி. இந்த பள்ளியில நானுமே படித்தேன். ஆனா என்னை வந்து இந்த பள்ளி வந்து எனக்கு பெருமையை கொடுத்திருக்குது. பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவராக இருக்கேன். என் பேரு ராஜா. இந்த பள்ளியுடைய சிறந்த 3 ஆண்டு காலமாக பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவராக வந்து நான் பணியாற்றிட்டு வரேன். இந்த அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா சிறப்பான முறையில மக்கள் பங்கேற்போட அனைத்து பள்ளி ஆசிரியர்களும் வந்து இது வந்து பள்ளிக்கூடமா நாங்க எங்க ஊர்ல செயல்படல, ஒரு சிறந்த குடும்பமா தான் நாங்க செயல்பட்டு இருக்கிறோம். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பள்ளிகளை நாங்க சொல்ல மாட்டோம், எங்களுடைய குடும்பம் அப்படின்னு தான் எல்லா வர ஆசிரியர்களுமே குடும்பமா நாங்க செயல்பட்டு இருக்கோம். ஆனா இந்த பள்ளி வந்து சிறந்த முறையில வெளியில போய் ஒன்றிய அளவுலையும் மாவட்ட அளவுலையும் பல்வேறு வகையில பயிற்சி பெற்று சிறந்த முறையில வந்து மாணவர்களை தேர்வு பண்றதுக்கு சிறந்த ஒரு குடும்பமா இருக்குது. வர ஆசிரியர்களும் எங்கள் கிராமத்தோட ஒத்துழைச்சி சிறப்பான முறையில பிள்ளைகளுக்கு போதிக்கிறது, சிறப்பான முறையில கல்வி அளிக்கிறது ஒத்துழைப்போடு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாசத்துல 3 மாசத்துக்கு ஒரு முறை பெற்றோர் பள்ளியின் சிறப்பு அம்சங்கள். காலை இறைவணக்க கூட்டத்தில் தினம் ஒரு தகவல். இதன் மூலம் மாணவர்களின் அறிவுத்திறன் மேம்படுத்தப்படுகிறது. மாணவர்கள் பாடக்கருத்துக்களை எளிதில் புரியும் வண்ணம் வண்ண ஓவியங்கள், கம்பிப்பந்தல், சுவரொட்டிகள் போன்ற துணைக்கருவிகள் மூலம் ஆசிரியர்கள் பாடங்களை கற்பிக்கின்றனர். நவீன கற்றல் கற்பித்தல் உபகரணமான ஸ்மார்ட் கிளாஸ் மூலமாக மாணவர்களுக்கு பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. இதன் மூலமாக மாணவர்கள் பாடங்களை எளிதில் புரிந்து கொள்கின்றனர். மேலும் கணினி வழி கல்வி, யோகா போன்றவைகள் எம் பள்ளியில் கற்பிக்கப்படுகின்றன. மாணவர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்தும் விதமாக செஸ், கேரம், வாலிபால், ஸ்கிப்பிங் போன்ற பல்வேறு விளையாட்டுகளில் பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. இதன் விளைவாகத்தான் எம் பள்ளி மாணவர்கள் ஒன்றிய அளவிலும் மாவட்ட அளவிலும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறுகின்றனர். பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு தற்காப்பு கலையான கராத்தே கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. எம் பள்ளி மாணவர்களுக்கு மாதந்தோறும் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி போன்ற போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கி மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கின்றோம். இதன் விளைவாகத்தான் ஒன்றிய அளவிலும் மாவட்ட அளவிலும் எமது பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற்று எம் பள்ளிகளுக்கு பெருமைகளை சேர்க்கின்றனர். சமூக தொண்டார்வலர்கள் மூலமாக டைரி, பெல்ட், டை போன்றவற்றை பெற்று வழங்குகின்றோம். 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தேசிய திறனாய்வு தேர்விற்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு கடந்த 5 ஆண்டுகளில் 12 மாணவர்கள் தேர்ச்சி பெற்று ஊக்குவிப்பு தொகை பெற்று வருகின்றனர். பள்ளியின் சிறப்பை மேம்படுத்தும் விதமாக பெற்றோர்களால் எம் பள்ளிக்கு கல்வி சீர் வழங்கப்படுகிறது.
பேச்சு போட்டியில இந்த சார் மூலியமாக நல்லா சாரி ட்ரைனிங் எடுத்து கடைக்கு 2 பேர்